புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படங்களின் பாடல்களிலிருந்து 10 பாடல்களை பட்டியலிடுமாறு அவரது ரசிகர்களிடம் கோரினால் பெரும்பாலானோர் முதலாவதாக குறிப்பிடுவது எங்க வீட்டு பிள்ளை படத்தில் இடம்பெற்ற நான் ஆணையிட்டால் பாடலாகத்தான் இருக்கும். தெலுங்கில் NT ராமாராவ் நடித்த ராமுடு பீமுடு படம்தான் தமிழில் எங்க வீட்டு பிள்ளை ஆனது. 7 திரையரங்குகளில் வெள்ளி விழா கண்டு பிரம்மாண்ட வெற்றி பெற்ற அந்த படத்தில் இரட்டை வேடங்களில் எம்ஜிஆர் அற்புதமாக நடித்திருப்பார். நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் பாடலில் எம்ஜிஆரின் சுறுசுறுப்பு வியக்க வைக்கும். சாட்டையை சுழற்றியபடி ஒரு இடத்தில் நிற்க மாட்டார். அதிலும் ஒரு காட்சியில் கேமரா டாப் ஆங்கிளில் இருக்கும். தரையில் சுழலும் எம்ஜிஆர் ஒரு கையை ஊன்றி மறு கையை உயர்த்தி மேலே பார்த்தபடி கொடுக்கும் அந்த போஸ் அவருக்குத்தான் வரும். தெலுங்கில் NT ராமாராவும் ஹிந்தியில் திலீப் குமாரும் நடித்துள்ள இந்த பாடல் காட்சிகளை பார்த்தால் எம்ஜிஆரின் எனர்ஜி லெவலே தனி என்பது புரியும். எங்க வீட்டு பிள்ளை படத்தை ஹிந்தியில் தயாரிக்க முடிவு செய்து திலீப் குமாரை நாகிரெட்டி சந்தித்து பேசினார். திலீப் குமாருக்கு ஏற்கனவே எம்ஜிஆரை தெரியும். சென்னையில் எம்ஜிஆரை சந்தித்துள்ளார். அவரது படங்களை பார்த்து ரசித்திருக்கிறார். ஜெமினி அதிபர் SS வாசன் இன்சானியத் என்கிற ஹிந்தி படத்தை தயாரித்து இயக்கினார். அதில் திலீப் குமார், நடிகை பீனா ராய், நடிகர் ஜெயந்த் ஆகியோர் நடித்திருந்தனர். SS வாசனை பார்க்க இவர்கள் மூவரும் ஒரு முறை சென்னை வந்தனர். எம்ஜிஆரை சந்திக்க வேண்டும் என்கிற தனது விருப்பத்தை வாசனிடம் திலீப் குமார் தெரிவித்தார். அதற்கு வாசன் ஏற்பாடு செய்தார். எம்ஜிஆரை அவரது வீட்டில் திலீப் குமார், பீனா ராய், ஜெயந்த் ஆகியோர் சந்தித்தனர். அவர்களுக்கு எம்ஜிஆர் விருந்தளித்து கௌரவித்தார். தான் பார்த்த எம்ஜிஆர் படங்களிலிருந்து தான் ரசித்த பல காட்சிகளை திலீப் குமார் குறிப்பிட்டு பாராட்டினார். தமிழகத்தில் மட்டுமின்றி பெங்களூர், மும்பை போன்று இந்தியாவின் பிற நகரங்களிலும் இலங்கை, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் எம்ஜிஆருக்கு ரசிகர் மன்றங்கள் இருப்பதைக் கண்டு எம்ஜிஆருக்கு இருப்பதை போன்று வேறு எந்த நடிகருக்கும் இவ்வளவு ரசிகர் மன்றங்கள் இல்லை என்று பாராட்டினார். அப்படி எங்க வீட்டு பிள்ளை படத்தை ஹிந்தியில் எடுப்பது தொடர்பாக திலீப் குமாரை தயாரிப்பாளர் நாகிரெட்டி மும்பையில் சந்தித்து பேசிய போது படத்தை பார்க்க திலீப் குமார் விருப்பப்பட்டார். அதற்காகவே சென்னை கிளம்பி வந்தார். குறிப்பிட்ட நாளில் வாகினி ஸ்டுடியோவில் உள்ள சிறிய தியேட்டரில் எங்க வீட்டு பிள்ளை படம் திரையிடப்பட்டது. நாகிரெட்டியின் அழைப்பை ஏற்று எம்ஜிஆரும் சென்றார். திலீப் குமாருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் படம் பார்த்து முடித்த பின்னர் படம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் இதில் நான் நடிக்க விரும்பவில்லை என்று திலீப் கூறிவிட்டார். ஏன் என்று வியப்புடன் கேட்டார் நாகிரெட்டி. எம்ஜிஆர் 2 கதாபாத்திரங்களையும் சிறப்பாக செய்திருக்கிறார், அதுபோல என்னால் முடியாது என்றார் திலீப் குமார். அவரை அப்படியே அணைத்து கொண்ட எம்ஜிஆர், நீங்கள் பெரிய நடிகர், ஹிந்தியில் எவ்வளவோ சாதனைகள், பிரமாதமான படங்கள் பண்ணியிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த படத்தை ஹிந்தியில் செய்தால் படம் பெரிய ஹிட் ஆகும். நான் ஆணையிட்டால் பாடல் காட்சியை உங்கள் பாணியில் பண்ணுங்கள் என்று கூறி உற்சாகப்படுத்தினார். அதன் பின்னரே ஹிந்தியில் திலீப் குமார் நடிக்க ராம் அவுர் ஷியாம் என்கிற பெயரில் இந்த படம் ரீமேக் செய்யப்பட்டு அந்த படமும் வெற்றிகரமாக ஓடியது. அந்த படத்தில் திலீப் குமார் நடித்ததற்கு எம்ஜிஆர் அவருக்கு அளித்த உற்சாகம்தான் காரணம். பின்னர் 1969ஆம் ஆண்டு பொங்கல் நாளில் சென்னையில் கலைவாணர் NS கிருஷ்ணன் சிலையை முதல்வராக இருந்த பேரறிஞர் அண்ணா திறந்து வைத்தார். அந்த நிகழ்ச்சியில் எம்ஜிஆரின் அழைப்பை ஏற்று திலீப் குமாரும் கலந்து கொண்டார். எங்க வீட்டு பிள்ளை படத்தின் சென்னை விநியோக உரிமையை எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பெற்றிருந்தது. படம் வெற்றிகரமாக ஓடி நல்ல லாபம் கிடைத்தது. பேசிய தொகைக்கு மேல் லாபம் கிடைத்திருப்பதாக கூறி நாகிரெட்டிக்கு 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை எம்ஜிஆர் அனுப்பினார். கூடுதலாக கிடைத்த லாபத்தை தயாரிப்பாளருக்கு கொடுத்த முதல் விநியோகஸ்தர் மட்டுமல்ல, கடைசி விநியோகஸ்தரும் எம்ஜிஆர் தான். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாத நாகிரெட்டி மறுத்துவிட்டார். நீங்கள் செய்யும் தர்ம காரியங்களுக்கு இந்த தொகையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அந்த காசோலையை திருப்பி அனுப்பிவிட்டார். எம்ஜிஆரிடம் திரும்பி வந்த அந்த லட்ச ரூபாய் எத்தனை ஏழைகளின் துயரை துடைத்ததோ யாருக்கு தெரியும். அதே போல உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் நேரம் காலம் பார்க்க மாட்டார். தான் எவ்வளவுதான் கடினமான பணியில் இருந்தாலும் தேவைப்படும் நபருக்கு சரியான நேரத்தில் உதவி செய்யக்கூடியவர் எம்ஜிஆர். அதிலும் வசதியுடன் வாழ்ந்து பின்னர் நொடிந்து போனவர்கள் என்றால் அவர்களுக்கு உதவும் வரை அவர் மனம் அமைதி அடையாது. அப்படி கோபாலகிருஷ்ணன் என்கிற உதவி இயக்குனர் பல படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றியவர். நாடோடி மன்னன் படத்தில் எம்ஜிஆருக்கு உதவியாக இருந்தவர். வேறு பல படங்களுக்கும் உதவி இயக்குனராக இருந்துள்ளார். நல்ல நிலையில் இருந்தவர். கால சூழலில் நொடிந்து போனார். சென்னை நங்கநல்லூரில் வாடகை வீட்டில் தனது குடும்பத்துடன் சிரமப்பட்டு வந்தார். கிடைத்த சிறிய வேலைகளை செய்து குடும்பத்தினரின் பசியாற்றுவதே அவருக்கு பெரும் பாடாக இருந்தது. வீட்டு வாடகையை கூட அவரால் கொடுக்க முடியவில்லை. சில மாதங்கள் வாடகை பாக்கி இருந்த நிலையில் வீட்டின் உரிமையாளர் பொறுமை இழந்தார். ஒரு நாள் வீட்டில் உள்ள சாமான்களை எடுத்து வெளியே வீசிவிட்டு வீட்டையும் உரிமையாளர் பூட்டிவிட்டார்.
நிர்கதியாக நின்ற குடும்பத்தினரை நெருங்கிய நண்பர் வீட்டில் விட்டுவிட்டு தனது உறவினர்கள் நண்பர்களிடம் உதவி கேட்டார் கோபாலகிருஷ்ணன். அவருக்கு கிடைத்தது ஏமாற்றம் மட்டுமே. என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் கோபாலகிருஷ்ணனுக்கு எம்ஜிஆரின் நினைவு வந்தது. பல ஆண்டுகளாக எம்ஜிஆரோடு அவருக்கு தொடர்பு இல்லை. தன்னை எம்ஜிஆர் நினைவில் வைத்திருப்பாரா, நினைவில் இருந்தாலும் நெருக்கம் இல்லாத நிலையில் உதவி செய்வாரா என்று அவருக்கு சந்தேகம். இருந்தாலும் கடைசி முயற்சியாக எம்ஜிஆரை பார்த்து விடலாம் என்று அவரை தேடிச் சென்றார். அப்போது வாகினி ஸ்டுடியோவில் பட்டிக்காட்டு பொன்னையா படப்பிடிப்பில் எம்ஜிஆர் இருந்தார். படப்பிடிப்பு முடியும் வரை காத்திருந்தார் கோபாலகிருஷ்ணன். படப்பிடிப்பு முடிந்து வெளியே வந்த எம்ஜிஆர் சோகத்துடன் நின்றிருந்த கோபாலகிருஷ்ணனை பார்த்ததும் அடையாளம் கண்டு கொண்டார். அகமும் முகமும் மலர அவரை அழைத்து நலம் விசாரித்தார். கோபாலகிருஷ்ணனின் முகத்தையும் உடையையும் பார்த்தே அவரது நிலைமையை எம்ஜிஆர் தெரிந்து கொண்டார். அவர் அன்போடு விசாரித்ததை பார்த்து கோபாலகிருஷ்ணனுக்கு அதுவரை அடக்கி வைத்திருந்த அழுகை வெடித்தது. அவரை சமாதானப்படுத்தி எம்ஜிஆர் ஆறுதல் கூறினார். அதன் பின்னர் தனது நிலைமையையும் குடும்பத்தினரை நண்பர் வீட்டில் விட்டுவிட்டு வந்திருப்பதையும் கூறினார் கோபாலகிருஷ்ணன். அதை கேட்டு துடித்து போன எம்ஜிஆர், உங்கள் நிலைமையை ஏன் முன்பே என்னிடம் தெரிவிக்கவில்லை என்று அவரை அன்போடு கடிந்து கொண்டார். வாடகை பாக்கி எவ்வளவு என்று கேட்டார். 3000 ரூபாய் என்று பதிலளித்தார் கோபாலகிருஷ்ணன். அவரை சாப்பிட வைத்து கை செலவுக்கு சிறிது பணம் கொடுத்ததுடன் தனது உதவியாளர்களிடம் அவரது வீட்டு முகவரியை கொடுத்துவிட்டு போகச் சொன்னார். எம்ஜிஆரை கோபாலகிருஷ்ணன் பார்த்தது பிற்பகலில். ஆனால் அதன் பிறகு அன்று மாலை முதல் பலத்த மழை பெய்ய ஆரம்பித்தது. எம்ஜிஆரிடம் சொல்லிவிட்டோம், எப்படியும் உதவி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் கொட்டும் மழையிலும் பூட்டப்பட்டிருந்த தனது வாடகை வீடு முன்பு தாழ்வாரத்தில் ஒடுங்கியபடி அமர்ந்து சாலையை பார்த்து கொண்டிருந்தார் கோபாலகிருஷ்ணன். அவரது நம்பிக்கை வீண் போகவில்லை. அவர் வீட்டுக்கு 2 வீடுகள் தள்ளி ஒரு கார் வந்து நின்றது. அதில் இருந்தவர்கள் எம்ஜிஆரின் உதவியாளர்கள். தன்னை பற்றி அவர்கள் விசாரிப்பதை அறிந்து ஓடோடி சென்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் கோபாலகிருஷ்ணன். அவரிடம் எம்ஜிஆர் கொடுக்க சொன்னதாக பேப்பரில் சுற்றப்பட்ட ஒரு பொட்டலத்தை உதவியாளர்கள் கொடுத்தனர். இதில் 10,000 ரூபாய் இருக்கிறது. வாடகை பாக்கியான 3000 ரூபாய் போக மீதி பணத்தை உங்களையே வைத்துக் கொள்ள சொன்னார் என்று கோபாலகிருஷ்ணனிடம் எம்ஜிஆரின் உதவியாளர்கள் தெரிவித்தனர். நன்றி பெருக்கில் மழையுடன் போட்டியிட்டபடி கோபாலகிருஷ்ணனின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் கொட்டியது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், அன்றிரவு வெகு நேரம் வரை எம்ஜிஆர் சாப்பிடாமல் இருந்தார். தனது உதவியாளர்கள் திரும்பி வந்து கோபாலகிருஷ்ணனிடம் பணத்தை கொடுத்து விட்டோம் என்று தெரிவித்த பிறகுதான் சாப்பிட சென்றார். பின்னர் வந்த நாட்களில் அவருக்கு சில பட வாய்ப்புகளும் கிடைத்தன. இதுவும் எம்ஜிஆரின் உதவிதான் என்று தெரிந்து கொண்டார் கோபாலகிருஷ்ணன்.